ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறாங்க, 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து. அந்த பொண்ணோட வீட்டில் இடையில தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பொண்ணையும் அடிச்சிருக்காங்க, பையனையும் அடிச்சிருக்காங்க. அப்போவும் அந்த பொண்ணு அந்த பையன் தான் வேணும் அப்படி சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கா. அவங்க +2 கம்ப்ளீட் பண்ணாங்க. 2 பேரும் வேறு வேறு காலேஜில் சேர்ந்தாங்க. ஃபஸ்ட் இயர் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஹாப்பியாக தான் இருந்தாங்க. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நல்ல பாண்டிங் இருந்துட்டு தான் இருந்துச்சு. செகண்ட் இயர் என்ட்ரானாங்க. திடீர்னு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இந்த பையனுக்கு என்ன அந்த பொண்ணுக்கு ஆச்சுன்னே தெரியல. வேறு சோர்ஸ் மூலிமா எப்படியாச்சும் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இந்த பையனை பயங்கரமாக அவாய்ட் பண்ணுறா, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா. எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு உனக்கு பிடிக்கல, இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பையன் அவ்வளோ கெஞ்சுறான். அப்பையும் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த பையனை தூக்கி போட்டு போயிருக்கா. இந்த பையனுக்கு என்ன எதுவுமே புரியலை. ஏன்னா இவன் தானே உலகம்னு சொல்லிட்டு வந்தா. வீட்டில் அத்தனை பிரச்சனை வந்த போதும் ஸ்கூல் டைம்லேயே பிரிஞ்சிருக்கலாம், அதையும் மீறி வந்துட்டாங்க. இந்த செகண்ட் இயரில் என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த பையனும் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் விலகி நிற்கிறாங்க. செகண்ட் இயர் இப்போது 6 மந்த் ஆச்சு அவங்களுக்கு மூவ் ஆன் ஆகி இதில் வெளில வரதுக்கே 6 மந்த் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்திருக்கு, அந்த பொண்ணு காலேஜில் ஒரு சீனியரை பார்த்துருக்கா. அந்த சீனியரை இவளுக்கு பிடிச்சி போய் இந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே இந்த பையனுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். உன்னை விட பெட்டராக ஒருத்தன் கிடச்சிருக்காங்கிற வழி அந்த பையனுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு தெரியுமா? நீ தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவ தானே, எப்படி இன்னொருத்தனை உலகமாக பார்க்க முடிஞ்சிச்சு? இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு லவ்ங்கிற ஒரு வார்த்தை மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அந்த பையனை விட இன்னொருத்தன் பெட்டராக இருக்கான்னு போகிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தோணவே இல்லை? அவன் தானே வேணும்னு இருந்தீங்க. இது மொத்தமாக அந்த பையனோட லைஃப்பை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இது மட்டும் நிலைக்கும்னு நினச்சிக்காத. அவன் வேற ஒருத்திக்காக உன்னை தூக்கி போடுவான், அப்போ தெரியும் நீ பண்ண தப்பு என்னன்னு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. ஒருத்தவங்க அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை உடைக்காதீங்க.